Dear Vestigians, good morning. நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். வெஸ்டிஜ் பிரைம்ங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் நேற்று க்ரில் ஆயில் இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய த ட்வின் பவர் அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸ்ட்ராக்ட் வி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப். பிகாஸ் ஒரு நாளுமே நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படுது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வகையில் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் நமக்கு அந்த நியூட்ரிஷன் இது எல்லாமே இன்னொரு ஃபார்ம்ல நம்ம கொடுக்கக்கூடியதான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் வி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டகரி. ஸோ இதில் எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புக்குள்ள எத்தனை விஷயங்கள் ஆரோக்கியமாக போகுதோ அதோட வெளிப்பாடு அப்படிங்கிறதான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த யூத்ஃபுல்னஸ், ஷைனிங் இது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் நம்ம உடல் எளிதாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அதே போல அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லா உறுப்புகளுக்குமே போகக்கூடிய அளவுல இருக்கணும். செலக்டிவா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் தேர்ந்தெடுத்து நம்ம அன்றாடம் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக காய்கறிகள், பழங்கள். ஏன்னா அன்றாட நம்மளுடைய உணவுல இந்த காய்கறிகள், பழங்கள் இது ரெண்டுமே கட்டாயம் இருக்கணும். இந்த அளவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அளவுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய நம்ம உணவுல இருக்கோ அந்த அளவுக்கு இதுல இருந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும். ஸோ இதனால முக்கியமா என்னன்னா இந்த வயோதிக தன்மை ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ ஒரு செல்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நிறைவு செய்யக்கூடியது நம்ம அன்றாடம் எடுக்க வேண்டிய காய்கறிகள் மற்றும் பழங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. ஏன்னா முக்கியமாக இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, பிளான்ட் கெமிக்கல்ஸ் ஆர் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த சில விதமான நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்கள் இதுவும் நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது. ஏன்னா பெரும்பாலும் இதுல இருக்கக்கூடியது நார்ச்சத்து அதிகமாக உள்ளது, கொழுப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இதில் இருக்கு. ஏன்னா ஈஸிலி டைஜஸ்ட் ஆகக்கூடியதான் இந்த நார்ச்சத்து. அதே போல பவல் மூமெண்ட் நம்ம உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்றத்துக்காகவும் நார்ச்சத்து போன்ற உணவுகள் அதிகமாக தேவைப்படுது. ஸோ சிறப்பான ஒரு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம அன்றாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், பலவிதமான நோய்கள் வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். பொதுவாக காய்கறி, பழங்கள் இதெல்லாம் வாங்க போகும் பொழுது ஒரே மாதிரியாக வாங்காம கொஞ்சம் வெரைட்டியா நம்ம வாங்குறது எப்போதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம காய்கறி இல்லை பழங்கள் வாங்குறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்திற்கே சேர்த்து மொத்தமே ஒரு 1/2 கிலோவோ இல்லை 1 கிலோவோ இவ்வளவுதான் நம்ம வாங்குவோம். அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது குறைபாடு இதுதான் அதிகமாக இருக்க தவிர அந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நிறைவு ஆகிறது இல்லை. உலக நலவாழ்வு சங்கம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 400 கிராம் காய்கறி மற்றும் பழங்கள் ஒரு நபருக்கு எடுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அதே போலதான் ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் நம்ம உணவுல காய்கறி மற்றும் பழங்கள் இது அதிகமாக சேர்த்துக்கிறதுனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இது இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்கக்கூடியது, புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது, அதே போல தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள நிறைவு செய்யக்கூடியது. இப்ப 400 கிராம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு குடும்பத்திற்கு மேக்சிமம் எவ்வளவு வாங்குறோம், ஒரு நாளைக்கு 400 கிராம் தான் இருக்கும். அது மேபி காய்கறி கூட நம்ம வாங்குவோம், பட் பழங்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் டெய்லி நம்ம போய் பழங்கள் வாங்குறது கிடையாது. அப்ப இந்த பழங்கள்ல இருந்து நம்ம கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறையும் அன்றாடம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. ரெண்டாவது காய்கறிகள். ஸோ காய்கறிகள் நம்ம குறைஞ்ச அளவுல எடுக்கக்கூடியது. அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம சமையல் செய்கிற முறையிலுமே என்ன ஆகுதுன்னா நிறைய அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோட இழப்பு தான் அதிகமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபைட்டோ அப்படின்னா பிளான்ட், செடிகள். நியூட்ரியன்ஸ்ங்கிறது ஊட்டச்சத்துக்கள். ஸோ செடிகளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இது அன்றாடம் நம்ம உணவுக்குள்ள தேவைப்படுது. ஏன்னா ஒரு
பிளான்ட்லயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் அதுல அடங்கி இருக்கு. பொதுவாக பிளான்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய சில நோய்கள், அதாவது கிருமிகள்னால, ஃபங்கஸ்னால, பக்ஸ்னால ஆர் இயற்கையில இருந்தோ இல்ல மற்ற காரணங்களால ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துக்கள், இது எல்லாமே பாதுகாக்கக்கூடியதான் முக்கியமாக இந்த பிளான்ட் கெமிக்கல்ஸ். ஸோ பெரும்பாலும் நம்ம எடுக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்கள்ல என்னென்ன இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் பிளான்ட் நியூட்ரிஷன் அடங்கி இருக்குன்னா, ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேரோட்டினாய்ட்ஸ் அண்ட் லைகோபீன்ஸ். ஸோ கேரோட்டினாய்ட்ஸ் ரிச் சோர்ஸ் எதுல கேட்டீங்கன்னா கேரட்ல இருக்கு. அதே மாதிரி லைகோபீன்ஸ் இதோட ரிச் சோர்ஸ் எங்க இருக்குன்னா தக்காளியில வந்து இருக்கு. பிக்மெண்டேஷன்ஸ் ஆர் பிக்மெண்ட்ஸ், குளோரோஃபில், ஸ்பைர்னால அதிகமாக இருக்கக்கூடியது குளோரோஃபில் அப்படிங்கிற இந்த பிக்மெண்ட். இதை தவிர ஆந்தோசைனின் அண்ட் ஆந்தோசாந்தின். ஸோ இதெல்லாமே பெஸ்ட் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஈவன் அகைன் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த ஃபிளாவனாய்ட்ஸ். ஸோ முழுக்க நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. தென் பிக்மெண்ட்ஸ், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கான பிக்மெண்ட்ஸ் இதுல இருக்கு. அண்ட் அதே போல ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ஆர் பிளான்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் இது ரொம்ப அவசியம். பட் பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம உணவுகள்ல இது எல்லாமே இல்லாதனால்தான் நிறைய நோய்கள் வரத்துக்கான காரணமாகவும் மாறக்கூடியது. ஈவன் சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுவலி பிரச்சனைகள் இருக்கலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விதமான நோய்கள் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஊட்டச்சத்துக்கள், அதுவும் முக்கியமாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட குறைபாடுகள். பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பொறுத்த வரைக்கும் கலரா நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம். ஏன்னா பச்சை காய்கறிகள் நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா டெய்லியே நம்ம வெறும் பச்சை காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஒரு கலர், ஒரு காய்கறி, பழங்கள் இதுல இருக்கக்கூடிய அந்த கலர் நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு சப்ளிமெண்டேஷனை இது காட்டக்கூடியது. அப்ப அந்த முழுமையான அந்த சப்ளிமெண்டேஷன் நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கணும்னா அப்ப வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது டெய்லி நம்மளுடைய இன்டேக்ல நிச்சயமாக இருக்கும். ஸோ ரெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முக்கியமாக பிளம்ஸ் இருக்கலாம், ஆர் ஈவன் தக்காளி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா முக்கியமாக ஹார்ட் ஹெல்த். ஏன்னா ரெட் அப்படிங்கிறதுனா பிளட், ரத்தம், இது சிகப்பு கலர்ல இருக்கு. ஸோ அப்போ ரெட் கலர்ல இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இது நம்ம நிறைய சாப்பிடும்போது இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்க முடியும். அடுத்தது எல்லோ கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எல்லோல இப்போ லைக் குர்குமின், மஞ்சள். ஸோ மஞ்சள் அகைன் இது எல்லோ கலர் தான் இருக்கு. அது தவிர ஆரஞ்சு இருக்கு, சோளம் இருக்கு, ஈவன் கேரட் இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த எல்லோ ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய இந்த விதமான காய்கறி மற்றும் பழங்கள் இது எடுக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகமாகும். இன்ஃபேக்ட் லெமன், விட்டமின் சி. ஏன்னா இன்னைக்கு கொரோனா பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த வைரஸை தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து என்ன? விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி எவ்வளோக்கு நிறைய நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இம்யூனிட்டி கம்ப்ளீட்டா பூஸ்டப் ஆகுது. ஸோ எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. அதே போல வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்கள். ஏன்னா நம்ம உடம்புல ஒயிட் கலர்ல இருக்கக்கூடியதுன்னா மெயினா போன்ஸ். ஸோ அப்போ போன்ஸை சப்போர்ட் பண்றது தான் முக்கியமாக கேபேஜ் இருக்கலாம், காலிஃப்ளவர் இருக்கலாம், நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய போன்ஸை, ஜாயின்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். கிரீன். ஸோ நிறைய பிளான்ட்ஸ் கொடுக்கக்கூடிய காய்கறிகள் இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனிஷா இருக்கக்கூடியது. ஈவன் சில ஃப்ரூட்ஸ் இதுவுமே வந்து கிரீன் கலர் இருக்கக்கூடியது. ஸோ எதெல்லாம் கிரீன் கலர் இருக்குதோ இதெல்லாமே லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த சளி அப்படின்னு சொல்லு, இந்த மியூக்கஸ் ஃபார்மேஷன், இந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இது கிரீன் கலர்ல இருக்கும். அப்போ கிரீன் கலர் இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்கள் இது நம்மளுடைய நுரையீரலை பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷன் இதை ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா ப்ளூ ஆர் பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவசியம். ஸோ கத்திரிக்காய் இருக்கு, கிரேப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே என்ன ப்ளூ ஆர் பர்பிள் கலர்ல இருக்கும். இது நம்மளுடைய காக்னிட்டிவ் பவர். காக்னிட்டிவ் பவர் அப்படிங்கிறது என்ன? ஸோ பிரெயின் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நல்ல ஞாபக சக்தி அதிகமாகணும், அதே போல புத்தி திறன் நல்லா இருக்கணும், நல்லா யோசிக்கக்கூடிய சக்தி ஆர் தெளிவாக பேசக்கூடிய ஒரு மனநிலை, இதெல்லாமே என்ன சொல்லும் பொதுவாக காக்னிட்டிவ்
ஹெல்த். அப்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம டெய்லி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹெல்த் வந்து இதை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இன்னிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா வெரைட்டிஸ், மோஸ்ட்லி ஒரு காய்கறி இல்லை ஒரு பழம் ஏதாவது ஒரு நாள் நம்ம வாங்கினாலே பெரிய விஷயம். பட் அகெயின் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் டெய்லி நம்ம எடுக்க பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு பிளான்ட்லேயும் நம்ம கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் இருக்கும். பட் இன்னைக்கு அதெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் இது ரெண்டுமே நீங்க டெய்லி எடுத்துட்டு வந்தாலே போதும். ஸோ என்னெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக நிறைவு செய்யக்கூடியது இந்த ரெண்டுமே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு போறோமோ தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள போகிறத நம்ம தடுக்க முடியும். அதனால்தான் பொதுவாகவே என்ன சொல்றோம், எந்த அளவுக்கு நம்ம காய்கறிகள் மற்றும் பழங்கள் இது நிறைய நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ ஸோ தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உணவுல இருக்காது. அப்ப இதை தடுக்கக்கூடியது, இதை குறைக்கக்கூடியதான் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட். ஸோ மெயினாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது வந்து ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையுமே ஸோ நீண்ட நேரம் நம்ம வயிறு இந்த பசி அப்படிங்கிறது எடுக்காம இது தடுக்கக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போ நம்ம சாப்பிட்டா கூட பட் ஸ்டில் இந்த நொறுக்கு தீனி அதிகமாக நம்ம பாடி கேலரிஸ் ஆட் ஆகிறதுக்கு காரணமே இந்த எண்ணெயில பொரிச்ச ஐட்டம், நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடுறது, இதெல்லாம் தான் நம்ம பாடி ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடியது, வெயிட்டை கெயின் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். அப்ப சரியான ப்ரொபோர்ஷன்ல வெரைட்டி ஆஃப் காய்கறி பழங்கள் இதெல்லாமே நம்ம தொடர்ந்து சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது, ஸோ வேண்டாத விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிற அவசியம் ஏற்படாது. ஸோ முக்கியமாக இன்னைக்கு நம்மளுடைய உணவுல காய்கறி மற்றும் பழங்கள் இது எதற்காக நம்ம எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா பேசிக் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த ஃபுட் பிளான் இதுல தான் அதிகமாக இன்னைக்கு இருக்கு. அப்போ கரெக்டான ஒரு சாய்ஸ், அட்லீஸ்ட் டெய்லி நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் கூட போட்டு வச்சுக்கலாம், இந்தந்த காய்கறிகள் இந்தந்த பழங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்போ ஒரு ஹோல்சம் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக எல்லா விதமான பிளான்ட்ஸ்லேருந்தும் சரி காய்கறி மற்றும் பழங்கள் இது எல்லாத்துலேருந்துமே கிடைக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் ஒரு 1 வீக் ஒரு டயட் பிளான் போட்டு வச்சிட்டோம்னா அப்போ டெய்லியே ஒரு காய்கறி பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம பார்த்தோம்னா பாடி பிஹெச் லெவல். ஏன்னா பொதுவாக நம்ம பாடி பிஹெச் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி நம்ம பாடி பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் இது எப்போதுமே ஆல்கலைன் பேஸ்ல வந்து இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் பிளஸ் நிறைய காரணங்கள்னால என்ன ஆகுது, எப்போதுமே நம்ம உடல் வந்து அமிலத்தன்மை அசிடிக் லெவல் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அசிடிக் லெவல் அதிகமாக என்னன்னா நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளும் நம்ம உடம்புக்குள்ள வரும். ஸோ உடம்பு ரொம்ப வேகமாக அந்த ஏஜிங் ப்ராசஸ்க்கு போக ஆரம்பிக்குது, ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இதுவும் அதிகமாகும். ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம உடல் எப்போதுமே ஆல்கலைன் பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ பெஸ்ட் ஆல்கலைன் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆல்கலைனா நம்ம உடல் இருக்கோ குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயோ இல்லை இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இல்லை ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு ஈவன் புற்றுநோய் கூட வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக காய்கறிகள் பழங்கள் எடுக்கிறோமோ இது எல்லாமே மோஸ்ட்லி ஆல்கலைன் பேஸ் அப்படிங்கிறதுனால இது செரிமானத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது, அதே போல ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் இதையுமே அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு. ரெண்டாவது பெனிஃபிட், காய்கறி மற்றும் பழங்கள் எடுக்கிறதுனால நோய் வராமல் தடுக்க நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ நல்ல ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு அடிப்படை விஷயம் என்ன, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால மட்டும்தான். ஏன்னா மோஸ்ட்லி காய்கறி மற்றும் பழங்கள் இது எல்லாமே கொழுப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, அதே போல அதிக கலோரிகள் இதுல கிடையாது. ஸோ உடல் பருமன் உடல் எடை அதிகமாகிறது போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்க முடியும். ஏன்னா அதிக கலோரிஸ் ஏறும்பொழுதும் உடல் எடை ஏற ஆரம்பிக்கிறது, இதனாலேயுமே நிறைய நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எசென்ஷியல் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே முழுமையாக இருக்கக்கூடியது இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஈவன் வெள்ளை அணுக்கள் இதை சப்போர்ட் பண்றதுனாலுமே
ஒரு நோய் நம்ம உடம்புக்குள்ள தாக்க வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. ஸோ ஒன்னு பிஹெச் பேலன்ஸ், இதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இதையும் நம்ம அதிகப்படுத்தி ஆகணும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் காய்கறி பழங்கள் இதுல இருக்கக்கூடிய எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கட்டாயம் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே காய்கறி பழங்கள் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நமக்கு கிடைக்குதா அப்படின்னா டெஃபினட்டா இல்லை. ஏன்னா ஃபுட்டோட குவாலிட்டி ஆர் நம்ம எடுக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்கள் இதோட தரம் இன்னைக்கு டோட்டலா அழிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த ஃபுட் குவாலிட்டி இதோட டீக்ரடேஷன் அப்படிங்கிறது இதுவும் இன்னைக்கு நோயை ஏற்படுத்துறதுல ஒரு பெரிய பங்கு இதுல இருக்கு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்னைக்கு விவசாயம் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஃபர்டிலைசர்ஸோ கெமிக்கல்ஸோ இன்செக்டிசைட்ஸோ பெஸ்டிசைட்ஸோ இதெல்லாம் எதுவுமே அந்த காலத்துல அவங்களுக்கு தேவைப்படலை. அதே போல மண்ணில் அந்த அளவுக்கு அந்த தரம் அதுல இருந்தது. பட் அதே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி இதை வேணா நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கு அடுத்து வந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலத்தோட தன்மையும் இன்னைக்கு இல்ல, நிலத்துல இருந்து கிடைக்க வேண்டிய பல விதமான மினரல்ஸ் அது இன்னைக்கு கிடைக்கிறது இல்ல. சோ அப்போ அதிக விளைச்சலை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, உரங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாங்க. அப்ப இதெல்லாமே என்ன ஆகுது, நம்ம எடுக்கக்கூடிய காய்கறி பழங்கள் இதுலதான் அதிகமாக போய் சேர ஆரம்பிக்குது. இந்த ஆர்டிபிஷியலாக இன்னைக்கு நிறைய சீக்கிரமே அது விளைச்சல் கிடைக்கணும், பிளஸ் அதுல இருந்து லாபம் கிடைக்கணும் அப்படிங்கறதுனால ஆர்டிபிஷியலா இன்னைக்கு நிறைய பழுக்க வைக்க ஆரம்பிக்கிறதுனாலையும் சரி, இல்ல குறைஞ்ச நாட்கள்லயே பெரிய சைஸ் கிடைக்கணும், அதிக பணம் கிடைக்கணும் அப்படிங்கறதுனாலுமே இன்னைக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் அது மாதிரியும் போட்டு இன்னைக்கு காய்கறி மற்றும் பழங்களை இன்னைக்கு டோட்டலா அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எந்த விதத்திலுமே நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இது முழுமையாக இன்னைக்கு நம்ம காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிட்டா கூட அதுல இருந்து இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. சோ இதனாலேயே இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி பழங்கள்ல பெரிய அளவு ஊட்டச்சத்துக்கள் அதுல இல்லை அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச்ல இன்னைக்கு குறிப்பிடுறாங்க. என்னென்ன காரணங்கள் இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவோட தரத்தை குறைக்கக்கூடியது? ஃபர்ஸ்ட் சாயில் டீக்ரடேஷன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நிலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு தடவை விவசாயம் பண்ணிட்டா அடுத்த முறை அந்த நிலம் விவசாயம் பண்றதுக்கு தகுதி இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு மாறுது. ஏன்னா இந்த ஃபர்டிலைசர்ஸ் ஒரு கெமிக்கல்ஸ் இதெல்லாம் என்ன ஆயிடுது, திரும்ப நிலத்துக்குள்ளேயே போய் தங்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பக்கம் சுற்றுப்புற சூழல் எதையுமே பாதிக்க ஆரம்பிக்குது. இதை பயன்படுத்தக்கூடிய இதை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு நிறைய கெடுதல்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ ஒரு இடத்துல எல்லாமே விளைவிச்சு பயிர் செஞ்சு அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும் பொழுதும் என்ன ஆகுது, நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்காத ஒரு காரணத்தினாலுமே கெட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ சரியாக இதை பதப்படுத்தாம அதை அப்படியே ஓப்பன் ஏர்ல வச்சாலும் சரி, மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் ஆகிறதுனாலுமே ரொம்ப சீக்கிரம் கெட ஆரம்பிக்கும். அதை தவிர உணவு நம்ம தயாரிக்கக்கூடிய முறை, ஸோ அதுலயுமே என்ன ஆகுது, இப்ப நிறைய நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சனாலுமே அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். ஆர் ஈவன் ஃபுட் அடல்ட்ரேஷன், கலப்படங்கள். இன்னைக்கு எத்தனை விதமான உணவுகள் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியதுன்னா இந்த அடல்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு உணவுலேருந்து நமக்கு என்னெல்லாம் நல்ல ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாமே நேச்சுரலாக நமக்கு கிடைக்கணுமோ அது எல்லாமே இன்னைக்கு டோட்டலா அழிக்கப்படுகிறது. ஸோ இதனாலேயே பெரும்பாலும் இந்த ஊட்டச்சத்தோட பற்றாக்குறைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது. அதனாலதான் நம்ம அறிமுகப்படுத்தின வெஸ்டீஜ் பிரைம்ங்கிற இந்த கேட்டகரியில த ட்வின் பவர் ஆஃப் எவ்ரிடே குட்னஸ். எப்ப இது ரெண்டுமே நமக்கு கட்டாயம் தேவை, ஒரு நாளுமே அதிக அளவுல நம்ம உடலுக்கு தேவைப்படுதோ, எப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுலேருந்து இது முழுமையாக கிடைக்கிறது இல்லையோ, ஸோ அதை சப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் முக்கியமாக இந்த ரெண்டு ப்ராடக்ட், தட் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் எஃப், எக்ஸ்ட்ராக்ட் வி. எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க பழங்கள் நிறைஞ்சது, அதுலயும் குறிப்பிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 13 விதமான பழங்கள், அதோட கலவை தான் எக்ஸ்ட்ராக்ட் எஃப். எக்ஸ்ட்ராக்ட் வி அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க 7 விதமான பச்சை காய்கறிகள். ஸோ இது அன்றாடம் நம்ம உடல்ல காய்கறியிலேருந்து இல்ல பச்சை
பச்சை பசையில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் இது சப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதான் எக்ஸ்ட்ராக்ட் வி. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வி ஒரு நாளும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த பற்றாக்குறை இந்த நிவர்த்தி பண்ணக்கூடியதான் இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச். ஸோ இந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் இது எல்லாமே காய வச்சு அதை வந்து பவுடர் ஆக்கி அதுலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் எஃப் ஃப்ரூட்ஸ்க்காக, எக்ஸ்ட்ராக்ட் வி வெஜிடபிள்ஸ்க்காக அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல இயற்கையாக தட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் கிடையாது. பட் ஸ்டில் நம்மளுடைய மேற்பார்வையில நிறைய காய்கறிகள் மற்றும் பழங்கள் இது எல்லாமே வளர்க்கப்பட்டு ரொம்ப குறைஞ்ச அளவுல மட்டுமே வந்து, ஏன்னா அதோட சரியான வளர்ச்சி இதை பூஸ்டப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குறைஞ்ச அளவுல இயற்கையான முறையில உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இந்த ப்ராடக்ட்ஸை தயார் பண்றாங்க. ஸோ டெய்லி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் எடுக்கிறதுனால கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த முழுமையான ஊட்டச்சத்துக்கள் அன்றாடம் நமக்கு கிடைச்சிட்டு வரும். எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இது எக்ஸ்ட்ராக்ட் எஃப்ல 13 விதமான பழங்கள் இதுல இருக்கு. என்னென்ன பழங்கள் அப்படின்னா கிரான்பெரி இருக்கு, ப்ளூபெரி இருக்கு, பில்பெரி, மாதுளம்பழம், மாம்பழம், எலுமிச்சை, ஆரஞ்சு, வாட்டர்மெலான் அதாவது தர்பூசணி, பைனாப்பிள், கொய்யாப்பழம், வாழைப்பழம், பப்பாளி பிளஸ் பிளாக் பிளம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதே போல இந்த ஒரு கலர் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த 13 விதமான ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கலருமே ஆல்ரெடி நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம்னா இது நம்ம பாடிக்கு என்னென்ன ஆர்கன்ஸ்க்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராக்ட் எஃப்ல சில அடிட்டிவ்ஸ் இதுல இருக்கு. லைக் சினமன் அதாவது லவங்கம். லவங்கத்தோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரத்தத்துல சர்க்கரை அதிகமாக சேர விடாமல் தடுக்கக்கூடியது ஆர் அந்த குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடியது சினமன். ரெண்டாவது டர்மரிக் அதாவது மஞ்சள். ஸோ மஞ்சள் பயன்படுத்துறதுனால இது ஒரு நல்ல கிருமி நாசினி. பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இது உடம்புல ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல உடம்புல இருந்து நச்சுப் பொருட்களை வெளியேற்றத்திற்கும் மஞ்சள் ரொம்ப அவசியம். அடுத்தது ஸ்பைருலினா அதுல இருக்கு. ஸோ ஸ்பைருலினா தான் எல்லா விதமான பிக்மெண்ட்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக இருக்கக்கூடியது இந்த ஸ்பைருலினா. பிளஸ் நோனி. ஸோ நோனி ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதோட சிந்தசிஸ் இதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டோட்டல் பாடி சிஸ்டம் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நோனியும் தேவை. இது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் அடிஷனலாகவும் சில ஊட்டச்சத்துக்கள் சேர்க்கப்படுது. ஒன்று கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ கிரேப் சீட் திராட்சைப்பழ விதைகள் இது முக்கியமாக லிவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவ். அலோவேரா இதுவும் முக்கியமான ஒரு ஃபைபர் அப்படிங்கிறதுனால ஸோ இதுலயும் நமக்கு உடலுக்கு கிடைக்கக்கூடியது. மலச்சிக்கல், லூஸ் மோஷன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அலோவேரா. ஆல்ஃபால்ஃபா அண்ட் பீட்டா கரோட்டின். ஸோ ஈவன் இது ரெண்டுமே கூட பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது எல்லாமே நம்ம உடம்புல நச்சு பொருள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. ஸோ வெறும் 13 விதமான ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் கூட அடிஷனலா இத்தனை விதமான நியூட்ரிஷன்ஸ் இதையுமே ஆட் பண்ணிருக்கிறதுனால கம்ப்ளீட்டா ஒரு ஹோல்சம் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் எக்ஸ்ட்ராக்ட் எஃப். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் எஃப்ல நம்ம கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ கிரான்பெரிங்கிறது முக்கியமாக நார்த் அமெரிக்காவில் விளையக்கூடிய ஒரு பழம். இந்த கிரான்பெரி இது எடுக்கிறதுனால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ரெண்டாவது ப்ளூபெரி. ஸோ ப்ளூபெரி செரிமானத்தை அதிகப்படுத்தும். ஃப்ரீ ராடிக்கல் போன்ற நச்சு பொருட்கள் உடம்புல உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. பிளஸ் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். பில்பெரி. ஸோ பில்பெரிங்கிறது நம்ம ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ்ல முக்கியமா இந்த ஃப்ரூட் தான் கொடுத்துருக்கோம். அகைன் இந்த பில்பெரி எடுக்கிறதுனால இது செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். கண் பார்வையில ஏற்படக்கூடிய கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடியது. இரத்த குழாய்களோட இறுகுத்தன்மை ஏற்படாமல் தடுக்க முடியும். இரத்த ஓட்டம் சீராகும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல்
வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. மாதுளம்பழம் எடுக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன், வீக்கம், உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. பாக்டீரியா மற்றும் ஃபங்கஸ், இந்த கிருமிகள்னால ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் வராமல் தடுக்க முடியும். மாதுளம்பழம் எடுக்கிறதுனாலுமே ஞாபக சக்தி, மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் இது ஹெல்த்தியா இருக்கும். ஸோ வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. மாம்பழம் இதை கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா மாம்பழம் முக்கியமாக இது பாடியை பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம பாடியிலேருந்து அசிடிக் லெவல்லேருந்து ஆல்கலைன் பேஸா மாற்றக்கூடியதான் மாம்பழம். ஸோ ஈவன் மாம்பழம் கண் பார்வை கோளாறுகளும் ஏற்படாமல் தடுக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ மூளையோட வளர்ச்சி, மூளையோட செயல்பாடுகள் இதை அதிகப்படுத்தக்கூடியது மாம்பழம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக கீ இன்கிரீடியன்ஸ், அதாவது அதிக அளவில் இருக்கக்கூடியது மாம்பழம், மாதுளம்பழம், பில்பெரி, ப்ளூபெரி, இது போன்ற ஃப்ரூட்ஸ் இதுதான் அதிகமாக அதில் இருக்கு. மீதி ஃப்ரூட்ஸ் எல்லாமே குறைஞ்ச அளவில் இந்த கான்சென்ட்ரேஷன் அதில் இருக்கும். பட் ஓவரால் நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னென்ன நியூட்ரிஷன் வேணுமோ அது எல்லாமே சப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதான் எக்ஸ்ட்ராக்ட் எஃப். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் எஃப்னால நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அன்றாடம் நம்ம உடலுக்கு ஒரு விதமான கலர் ஃப்ரூட்ஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ எல்லோ கலர்ல, ஆரஞ்சு கலர்ல, ரெட் கலர்ல, மெரூன்ல, பர்பிள், பிளாக், அது மாதிரி ஒரு விதமான பழங்கள் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம உடம்புல நச்சு பொருட்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். முக்கியமாக கேன்சர் போன்ற நோய்களும் வராமல் தடுக்க முடியும். இதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கு, பிளஸ் கொழுப்பு ரொம்ப குறைவு. அப்படிங்கிறதுனால உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் பயன்படுத்தலாம். ஒரு ஈவன் வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் பயன்படுத்தலாம். இதுல அடிஷனலாக இருக்கக்கூடிய கிரேப் சீட், ஆலோவேரா, ஆல்ஃபால்ஃபா, ஸ்பைருலினா, நோனி, சினமன், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்ஸ்ல அதுல இருக்கிறதுனால இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ அன்றாடம் நமக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட கம்ப்ளீட் ப்ரொபோர்ஷன் இருக்கக்கூடியதான் எக்ஸ்ட்ராக்ட் எஃப். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்ட்ராக்ட் வி. ஸோ முழுக்க பச்சை காய்கறிகள் அதுலேருந்து தயாரிக்கப்படுறதுதான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் வி. இதுல 7 விதமான முக்கியமான காய்கறிகள் இதுல இருக்கு. வீட் கிராஸ், கோதுமை புல் அப்படின்னு சொல்லக்கூடியது வீட் கிராஸ். ஸ்பினாச் அப்படிங்கிறது கீரை வகை. பீன்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மின்ட், அதாவது புதினா. செலரிங்கிறது கொத்துமல்லி. கேரட் இருக்கு, பிளஸ் பீட்ரூட் இதுல இருக்கு. இந்த 7 விதமான காய்கறிகளோட சேர்த்து இதுல இருக்கக்கூடியது லிகோரைஸ். லிகோரைஸ் அப்படிங்கிறது அதிமதுரம். முக்கியமாக பெண்களுக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், கருப்பைகள் சுத்தி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த லிகோரைஸ்ல இருக்கு. ரெண்டாவது சினமன், லவங்கம் இதுல இருக்கு. ஸோ லவங்கம் சர்க்கரையை கட்டுப்படுத்தும். டர்மரிக், மஞ்சள் இருக்கு, மஞ்சள் அதே போல நல்ல ஒரு கிருமி நாசினி. ஸ்பைருலினா அண்ட் நோனி இதெல்லாமே அடிஷனலா இருக்கக்கூடியதான் எக்ஸ்ட்ராக்ட் வி. தவிர கிரீன் டீ இருக்கு. பிகாஸ் கிரீன் டீ முக்கியமாக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல பாடியில அந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடியது கிரீன் டீ. கிரேப் சீட் லிவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அகைன் பில்பெரி இருக்கு. பில்பெரி பொறுத்த வரைக்கும் கண் பார்வை கோளாறுக்கு நல்லது. ஆம்லா, விட்டமின் சியோட முழுமையான ஊட்டச்சத்து ஆம்லா. ஸோ ஆம்லா எடுக்கிறதுனாலுமே கண் பார்வை கோளாறு வராமல் தடுக்கலாம். தலைமுடி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்க முடியும். ப்ரீமெச்சூர் ஏஜிங், இளமையில் முதுமை அப்படிங்கிற தன்மை ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல ஆலோவேரா. ஸோ அகைன் ஆலோவேரா இதுவும் நம்ம பாடி பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது. நல்ல ஒரு கிருமி நாசினி. பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ், கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஃபுட்டோட மெட்டபாலிசம் இதை அதிகப்படுத்தக்கூடியது. இதனால லூஸ் மோஷன் ஆர் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இது கூட அடிஷனலா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல நச்சு பொருள்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கணும். அதனால பீட்டா கேரோட்டின்ஸ் இதுல இருக்கு அண்ட் கியூசர்டின். ஸோ இத்தனை விதமான அடிட்டிவ்ஸ் இது எல்லாமே
சேர்த்து பிளஸ் இந்த 7 வெஜிடபிள்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே நமக்கு முழுமையாக கொடுக்கக்கூடியதான் எக்ஸ்ட்ராக்ட் பி. வீட் கிராஸ், ஸோ இந்த கோதுமை புல் இது நம்ம எடுக்கிறதுனாலுமே உடல் எடை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. லிவர் டாக்ஸிசிட்டி, நச்சுத்தன்மை லிவர்ல இருந்து வெளியேற்றக்கூடியது. ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணக்கூடியது. தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஹைப்பர்ல ஹைப்போ தைராய்டு, ஸோ தைராய்டுல இருக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோனோட செக்ரீஷன் இதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. ஸ்பினாச், அதாவது கீரை வகைகள், ஸோ கீரை வகைகள் எடுக்கிறதுனால முக்கியமாக கீரையில வந்து ஃபைபர், நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கு. இது வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். முக்கியமாக கீரையில வந்து இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால ரத்த அளவு, ஹீமோகுளோபின் லெவல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கும் கீரை முக்கியமான ஒரு காய்கறி. ஸோ அதுவும் எக்ஸ்ட்ராக்ட் பில இருக்கு. அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் கீரையில நிறைய இருக்கு. ஸோ பீன்ஸ், அகைன் பீன்ஸ் ரெகுலரா எடுக்கிறதுனால இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். போன் ஹெல்த், எலும்புகள தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. அண்ட் கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மின்ட், புதினா. ஸோ புதினா இதுவும் செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது. வாமிட் வராமல் இருக்கக்கூடிய சென்சேஷன், அந்த நாசியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் கொடுக்கக்கூடியது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ ஸ்கின், ஏன்னா நம்ம உடம்புல லார்ஜஸ்ட் ஆர்கன் அண்ட் நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்கின். ஸோ ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஏஜிங் ப்ராசஸ் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் வாய் துர்நாற்றம், பல், ஈறுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது புதினா. செலரி, அதாவது கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லியுமே ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணக்கூடியது. அதனால ஹை பிளட் ப்ரெஷர் இதை நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஸோ ஃபேட்டி லிவர், அதிக கொழுப்பு லிவர்ல தங்க விடாமல் தடுக்க முடியும். அதே போல லிவரோட டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது புதினா. உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கலாம். அதே போல வயிறு உபசமா இருக்கிற ஒரு கண்டிஷனும் சரி, செரிமானத்தையுமே அதிகப்படுத்தக்கூடியது கொத்தமல்லி. ஸோ இதெல்லாமே இந்த 5 காய்கறிகள் இது வந்து மேஜரா இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பி. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பி எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஸோ பச்சை காய்கறிகள், அந்த ஃபைட்டோ நியூட்ரிஷன், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எதெல்லாம் அன்றாடம் நம்ம உடலுக்குள்ள தேவைப்படுதோ இது முழுமையாக கொடுக்கக்கூடியதான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பி. இதுல முக்கியமாக குளோரோஃபில் இருக்கிறதுனாலுமே ரத்த ஓட்டம் சீராகும், ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட்லி எல்லா காய்கறிகளுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதிக நேரம் பசி இல்லாமல் ஆக்டிவாகவும் நம்ம இருக்க முடியும். ஏன்னா ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை ஏற்படாது. ஸோ அதை கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்றதா எக்ஸ்ட்ராக்ட் பி. ஸோ நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட சப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ராக்ட் பி. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பி இந்த 2 ப்ராடக்ட் இதுவுமே அன்றாடம் நம்ம உணவுல இல்லாத ஊட்டச்சத்துக்களை நிவர்த்தி செய்யக்கூடியதான் இந்த ப்ராடக்ட் கேட்டகரி. அதனாலதான் பிரைம், வெஸ்டீஜ் பிரைம்ல இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ பிரைம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இதுல இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ், வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சயின்டிபிக் ரிசர்ச் இதுல இருக்கும். நிறைய கிளினிக்கல் ஸ்டடிஸ் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணி இது எஃபெக்டிவாக அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்ல நம்ம லான்ச் பண்றோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், டீடாக்ஸ், நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்களை வெளியேற்றத்துக்காக இந்த ப்ராடக்ட் எடுக்கலாம். 2வது இம்யூனிட்டி பூஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துட்டு வரலாம். நேச்சுரலாகவே இதில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இது ஸ்கின் ஹெல்த் மற்றும் தலைமுடி ஹெல்த் இது 2த்தையுமே பாதுகாக்கக்கூடியது. அண்ட் ஸ்நாக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். மோஸ்ட்லி நம்ம ஹேபிட் எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி காலையில சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப அந்த மிட் டே அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அரௌண்ட் ஒரு 11:30 அந்த மாதிரி டயத்துல டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று சம்திங் நம்ம சாப்பிடுவோம்.
ஆர் அது கூட எப்படி கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நம்ம எடுப்போம். ஈவன் பிஸ்கட்ஸ் நம்ம எடுத்தா கூட அகைன் பிஸ்கட்ஸ் எல்லாமே வந்து மைதா. ஸோ அதுவும் ஹெல்த்தி கிடையாது. அதே போல மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு இந்த ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்நாக்ஸ் விரும்புவோம். பஜ்ஜி, போண்டா, வடை இந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் எடுப்போம். அது கூட ஒரு டீ ஆர் காஃபி ஆர் சம்திங் ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் உடல் எடையை போடக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் அதை எடுக்காம அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கூட நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கலாம். எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும்? எக்ஸ்ட்ராக்ட் வி ஆர் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இது ஒரு பாக்ஸ்ல 15 சாஷே பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சாஷே பேக்கெட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா ஃபுல் பேக்கெட்டை யூஸ் பண்ணிடணும். ஏன்னா 15 பேக்கெட்ஸ் இருக்கு, நான் ஒரு 1 month எனக்கு வேணும் அப்படிங்கிறனால பாதி பாதி எடுக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் ஒன்ஸ் இதுல மாய்ஸ்சர் அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சது, என்னதான் நம்ம க்ளோஸ் பண்ணி சீல்டா நம்ம வச்சிருக்கோம் நினைச்சா கூட பட் ஸ்டில் மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் அதுல இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் அப்சர்வ் ஆகும்போது என்னன்னா கட்டி தட்டி போக சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் முழுமையாக கிடைக்காது. ஒரு கிளாஸ் தண்ணி, அதாவது 200 ml தண்ணியில, தண்ணி சூடா இருக்க வேணாம், ஒன்று சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். ஸோ நடுவில் ஜூஸ் குடிக்கிற மாதிரியே வந்து எக்ஸ்ட்ராக்ட் வி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இதை நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பவுடர் ஒரு பேக்கெட்டை ஃபுல்லா 200 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்று ஷேக்கர் வச்சுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணாம அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும், அது செடிமெண்ட் ஆயிடும், கீழே போய் தங்க ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா ஃபாஸ்டா இதை கலக்க ஆரம்பிச்சும் போது கம்ப்ளீட்டா இந்த வாட்டர்ல இதை மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா எக்ஸ்ட்ராக்ட் வி ஆர் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இது ஒன்ஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ண உடனே இம்மீடியட்டா கன்சியூம் பண்ணிடும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடுவோம், இல்லை ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா இது வயிறுல ஒரு மாதிரி கேஸ் ஃபார்மேஷன் ஆகலாம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக மிக்ஸ் பண்ண உடனே இன்ஸ்டன்டா எக்ஸ்ட்ராக்ட் வி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இந்த ப்ராடக்டை எடுக்கிறது நல்லது. ஸோ எந்த நேரத்தில் இது எடுக்கலாம்? மார்னிங் டைம் அந்த மிட் மீல்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த 11:30 அந்த டைம். ஸோ இதில் பொதுவாக டீயோ காஃபியோ சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய டீ பொடியோ இல்லை காஃபி பொடியோ அது அடல்ட்ரேட்டட். அகெயின் அதில் ஆட் பண்ணக்கூடிய ஒயிட் சுகர் ஈவன் அந்த பால் இது எல்லாமே ஹெல்த்தி கிடையாது. அப்போ மார்னிங் டைம்ல எக்ஸ்ட்ராக்ட் வி அந்த மிட் மீல்ஸ் ஒரு 11-11:30 அந்த டைம்ல வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகுது, எக்ஸ்ட்ராக்ட் வி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது வயிறுக்கு அந்த ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். ஸோ இன்னும் லாங்கர் டைம், ஸோ மேபி இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா கூட அந்த 2 hours 3 hours வரைக்கும் நமக்கு தாங்க முடியும். அதே போல பாடி ஆல்கலைன் பேஸ்க்கு மாற்றக்கூடியது. நம்ம ஆக்டிவிட்டிஸ், நம்ம அன்றாட ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம பாடி வந்து அசிடிக் லெவல்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி வந்து நம்ம கிட்ட இருக்காது. ஸோ இப்போ ஆல்கலைனா மாறும்போது இன்னும் அதிக ஸ்டாமினா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மார்னிங் டைம்ல எக்ஸ்ட்ராக்ட் வி எடுத்துட்டு வரலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் எஃப் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஈவினிங் 5 or 6 o'clock இந்த டைம்ல ஏதோ ஒரு திரும்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராக்ட் எஃப் வந்து எடுக்கலாம். ஸோ சேம் ஒரு 200 ml வாட்டர்ல ஒரு பேக்கெட்டை மிக்ஸ் பண்ணிட்டு இன்ஸ்டன்டா கன்சியூம் பண்ணிடணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் வி எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இந்த 2 ப்ராடக்ட் அன்றாடம் நம்ம ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை நிறைவு செய்வதற்கான ப்ராடக்ட்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 1100, 33.61 இதோட பிவி. எக்ஸ்ட்ராக்ட் வி 1250 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அண்ட் பிவி 38.19. ஸோ எவ்ரிடே குட்னஸ், தட் இஸ் ஒரு நாளும் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எக்ஸ்ட்ராக்ட் வி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் இது ரெண்டுத்துலேருந்தும் நமக்கு கிடைக்கும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எஸ் கட்டாயம் எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அவாய்ட் பண்றது நல்லது. பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன்ஸ், ஸோ இது என்ன பண்ணா சுகர் லெவல்ஸை இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணப்பட்டிருக்க அந்த சுகர் பேஸ் வந்து டெஃபினட்டா சுகர் லெவல்ஸை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் வி மட்டும் எடுத்துட்டு வரலாம். அண்ட் வயது பொறுத்த வரைக்கும் 12 வயசுக்கு மேலதான் இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் வி எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்
ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண இன்னொரு ப்ராடக்ட் தான் வெஸ்டீஜ் பிரைம் காம்பியாட்டிக்ஸ். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவோட ஒரு கிளாசிபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கெமிக்கல் நேச்சர், அதாவது எத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடலுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட்ஸ், மினரல்ஸ், டயட்டரி ஃபைபர் அண்ட் வாட்டர். ரெண்டாவது ஃபங்க்ஷன்ஸ், இதோட ரோல் என்ன. ஸோ மெயினாக கார்போஹைட்ரேட்ஸ் இந்த உணவு அப்படின்னு பார்க்கும்போது இது எனர்ஜி, நம்ம உடம்புக்கு செல்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஃபியூயல், அதுதான் இந்த எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி இல்லாமல், கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் நம்ம டெய்லி ஒர்க் பண்ண முடியாது. அந்த பவர், அந்த ஸ்டாமினா அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள கிடைக்காது. ரெண்டாவது ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது முக்கியமாக பாடி பில்டிங். ஈவன் ப்ரோட்டீன்ஸ் கூட விட்டமின்ஸும் இதை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஒரு உடல் உறுப்புகளோட வளர்ச்சிக்கு, தலைமுடி, ஸ்கின்னு, ரத்தம், எலும்புகள், இதோட க்ரோத் எல்லாமே சப்போர்ட் பண்றதுக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவை. அதே போல ப்ரொடெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஃபேட், ஃபைபர் அண்ட் வாட்டர். ஏன்னா கொழுப்பும் இதுவும் அதுவும் குட் ஃபேட்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குட் ஃபேட்ஸ், இது கார்டியோ ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே போல ஸ்கின் லெவல்ல இது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ரெண்டாவது டயட்டரி ஃபைபர், இது மெட்டபாலிசம் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அகைன் வாட்டர் ரிட்டன்ஷன் ஏற்படாம தடுக்கிறதுக்கு வாட்டரோட சப்ளிமெண்டேஷன் நமக்கு தேவைப்படுது. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று ஆர்கானிக், இயற்கை, இல்லைன்னா செயற்கை. நம்ம எவ்வளவு அளவுகள் எடுக்கணும், எவ்வளவு அளவுகள் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு கேட்டகரி நம்ம பிரிக்கலாம். ஒன்று மேக்ரோ நியூட்ரிஷன், ரெண்டாவது மைக்ரோ நியூட்ரிஷன். அதிக அளவுல தேவைப்படக்கூடியது, ரெண்டாவது குறைஞ்ச அளவுல தேவைப்படக்கூடியது. ஸோ அப்போ எங்கேருந்து இந்த சோர்ஸ் நமக்கு கிடைக்கும்? ஸோ ரெண்டே விதமான சோர்ஸ் தான், ஒன்று பிளான்ட் ஃபுட், இல்லைன்னா அனிமல் ஃபுட். இதோட தேவைகள், நம்ம உடம்புல எந்த அளவுக்கு அந்த ஊட்டச்சத்துக்களோட சப்ளிமெண்டேஷன்ஸ் தேவையோ அதை பொறுத்து இது ஒரு 12 விதமான கேட்டகரிஸாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாஸ், அதாவது அளவு, நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது, அதுல ரிலேட்டடா தான் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 கேட்டகரிஸ் தான். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒன்று எனர்ஜி, ரெண்டாவது பாடி பில்டிங், அண்ட் மூன்றாவதா கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படின்னா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எத்தனை விதமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த கேட்டலிஸ்டா நம்மளோட உணவுல தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ மேக்ரோ அண்ட் மைக்ரோ. மேக்ரோ அப்படிங்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ். மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ த கம்ப்ளீட் காம்பினேஷன் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இந்த 5 விதமான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இது அன்றாடம் நம்ம உணவுல கட்டாயம் நமக்கு தேவை. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்ட் ஃபேட். இதோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கேலரிஸ் இதுதான் எனர்ஜியாக பில்ட் ஆகக்கூடியது. ரெண்டாவது பாடியோட குரோத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியது. மூன்றாவது ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடியது ஃபேட்ஸ். அதனாலதான் இது மூணுமே சர்க்கரை, கொழுப்பு மற்றும் புரதச்சத்துக்கள் இது அதிக அளவுல நம்ம உணவுல கட்டாயம் இருக்கு. இதுக்கு அடுத்த விதமான ஊட்டச்சத்து நம்ம பார்த்தோம்னா மைக்ரோ நியூட்ரிஷன். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப குறைஞ்ச அளவுல மட்டுமே நமக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய, தட் இஸ் மில்லிகிராம்ஸ் ஆர் மைக்ரோகிராம்ஸ், இவ்வளவுதான் நம்ம உடல்ல தேவைப்படும். பட் ஈவன் இந்த குறைஞ்ச அளவு கூட நம்ம பாடியில கிடைக்கல அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து இது கிடைக்கலன்னா எதனாலுமே நிறைய நோய்கள் ஏற்படலாம். ஸோ ஈவன் தோ இப்ப சர்க்கரையோ இல்ல கொழுப்போ இல்லைன்னா புரதச்சத்துக்கள் இது நம்ம பாடி டிஷ்யூஸ்ல, லிவர்ல இந்த மாதிரி இடத்துல ஸ்டோர் பண்ணி எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். பட் வேற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்டேஷன் நம்ம எடுத்துட்டு வரோமோ அப்ப இதோட பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 2 கேட்டகரியை நம்ம பிரிக்கலாம். ஒன்னு ஃபேட் சாலுபிள், இன்னொன்னு வாட்டர் சாலுபிள். ADEK இது 4மே என்ன சொல்லுவோம், ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ். விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E அண்ட் விட்டமின் K. ஸோ B அண்ட் C இது ரெண்டுமே வாட்டர் சாலுபிள். ஸோ விட்டமின் B அப்படிங்கிறது என்டையர் B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், B1, B2, B3, B5, B6, B9, B12. ஸோ கம்ப்ளீட் B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் C. இது தவிர நம்ம உடம்புல
கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், குளோரைட், மெக்னீசியம், அயன், ஜிங்க், அயோடின், சல்ஃபர், கோபால்ட், காப்பர், ஃப்ளூரைட், மேங்கனீஸ் அண்ட் செலினியம். ஆல்மோஸ்ட் ஒரு 16 விதமான மினரல்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்மால் போர்ஷன்ஸ்ல நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடியது. இந்த மைக்ரோ நியூட்ரிஷன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அகைன் இதோட குறைபாடுகளும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இந்த குறைபாடுகளால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய இறப்புகள், ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய இறப்புகள் இது 2 மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு நோயின் காரணமாக அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அண்ட் ஈவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பிறகு அந்த ரெக்கவரி ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதிக நாட்கள் ஹாஸ்பிட்டலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். 3 மடங்கு நம்ம உடம்புக்குள்ள நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. முக்கியமாக கிருமிகள்னால், ஈவன் வைரஸ் ஆர் ஈவன் பாக்டீரியா, ஃபங்கஸ், இந்த நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய அபாயம் 3 மடங்கு அதிகமாக உள்ளது. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு கொரோனா வந்துச்சுனாலே இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா மினிமம் 3 to 4 lakhs இன்னைக்கு செலவாகும். அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் திடீர்னு இன்னைக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நம்ம செலவு பண்ணணும்னா நிச்சயமா நம்மளால அது முடியாது. அதே போல ஒன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்தோமா, பட் திரும்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஸோ ஃப்ரீக்வெண்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு கண்டிஷன்ஸ் ஏற்படலாம். அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அதை கூட செய்ய முடியாம மற்றவங்களோட தேவையை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். உலக நலவாழ்வு சங்கம் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 6ல் ஒருத்தருக்கு இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள்னால அடிக்கடி நோய்கள் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு அதிக அபாயம் இருக்கு. என்னன்னா காமன் இன்ஃபெக்ஷன்ஸ்னால், ஈவன் அடிக்கடி ஃபீவர் வருதோ, இல்லை கோல்டு பிடிக்கிறது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், ஈவன் டயரியா ஒரு லூஸ் மோஷன் ஆகக்கூடிய இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதெல்லாமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிப்பு ஏற்படலாம். அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகக்கூடிய நேரமும் இன்னும் அதிகமாகலாம். இது தவிர இத்தனை விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கலாம், முடிக்கால்கள்லாம் லூஸ் ஆகும். ஸோ அந்த அடர்த்தி இது குறைய ஆரம்பிக்கலாம். சின்ன வயசுல நரமுடி ஏற்படலாம். ஸோ கண் பார்வை கோளாறுகள் குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். முகப்பரு, பிளெமிஷஸ், அப்படியே ஒயிட் ஒயிட்டா பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது, டெர்மடைட்டிஸ், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆர் ஈவன் சொரியாசிஸ் போன்ற கண்டிஷன்ஸ், இதெல்லாமே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட குறைபாடுனால கூட ஏற்படக்கூடியது. அதே போல கம்ஸ், ஈறுகள்ல பல்லுல ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி ஆர் இதுல ஏற்படக்கூடிய டிசீசஸ், இது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை. போன்ஸ், மெயினா விட்டமின் டியோட சப்ளிமெண்டேஷன் போன்ஸ்க்கு தேவை. அது இல்லைனாலுமே டிஃபார்மிட்டி, போன்ஸ்ல டிஃபார்மிட்டி ஏற்படுறதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது மாதிரி நம்ம உடம்புல எத்தனை விதமான உறுப்புகள் இது படிப்படியாக இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால செயல் இழக்கவும் ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாமே சப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுனால தான் நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ப்ராடக்ட் இதுல விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ இந்த 4தோட காம்போசிஷன் தான் வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்தது ஒரு நார்மல் கேப்சூல் ஃபார்ம்ல கொண்டு வராம ஒரு கேப்சூலுக்குள்ள இன்னொரு கேப்சூல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி மூலமா தான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். வெளில இருக்கக்கூடிய கேப்சூல்ஸ்ல விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூல்ல ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் இது ரெண்டுமே பேசிக்கா பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ப்ரீபயோட்டிக் இது ஃபைபர், நார் சத்து அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது பாக்டீரியா. நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையை மட்டும் பாதுகாக்காமல் செரிமான சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது, நம்ம பாடி மெட்டபாலிசம் இதுவும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதான்
இந்த ப்ராடக்ட் காம்பினேஷன் வெஸ்டீஜ் பிரைம் காம்பியோட்டிக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம உணவுலேருந்து நம்ம உடலுக்குள்ள போகணும். பட் நம்ம உணவுலேயே இந்த பற்றாக்குறைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட அப்சார்ப்ஷன் குறையறதுக்காக சில காரணங்களும் ஏற்படலாம். என்னென்ன காரணங்கள்னா இல்னஸ். ஸோ நீண்ட நாட்களாக உடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னாலும் இதோட பற்றாக்குறை இதோட அப்சார்ப்ஷன் ஏற்படலாம். பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப அதிக அளவுல வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவைப்படுது. பட் தாய் பிளஸ் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இதுக்கு சப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு உணவுல இருந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள்னால, அதாவது நம்ம உணவுல சமச்சீரான போஷக்கான உணவு நம்ம எடுக்கலனாலுமே இந்த பற்றாக்குறைகள் ஏற்படலாம். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். சில ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான ட்ரக்ஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்குமே இந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட். இதுல நம்ம பார்த்தோம் ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு. இது ரெண்டு என்னன்னு நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். நம்ம வயிறுல சில பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா எல்லாமே நல்ல பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னா, உணவு வரும்போது அதை செரிமானம் பண்ணணும். அந்த உணவை பிரேக் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஊட்டச்சத்துக்களை குடல் மூலமாக ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். இந்த பாக்டீரியா நம்ம வயிறுல நிறையவும் இருக்கணும், லைவ் ஃபார்ம்ல ஆக்டிவாவும் இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? உணவு வேணும். அந்த உணவாக இருக்கக்கூடியதான் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைபர். இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் இந்த நார்ச்சத்து, பொதுவாக இந்த நார்ச்சத்து நம்ம வயிறுல போய் செரிமானம் ஆகாது. எதால செரிமானம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பாக்டீரியால மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலதான் இந்த நார்ச்சத்து ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது அவுட்டர் கேப்சூல்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த காம்பியோட்டிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேப்சூல், அவுட்டர் கேப்சூல் பிரிஞ்சு மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம பாடி கிடைக்குது. பிளஸ் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் இது வயிறுல போகும். ஆல்ரெடி வயிறுல இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியா ஆர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூல்ல இருந்து ஆக்டிவ் ஃபார்ம்ல, லைவ் ஃபார்ம்ல இந்த ப்ரோபயோட்டிக் சொல்லக்கூடிய பாக்டீரியா அதுல இருக்கும். ஸோ ஒன்ஸ் வயிறுல போய் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூல் பிரிஞ்ச உடனே அதுல வரக்கூடிய பாக்டீரியாவுக்கு இந்த ஃபைபர் உணவாக போகக்கூடிய. ஸோ பாக்டீரியா ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகும். அப்போ ஃபுட்டோட டைஜஷனும் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ வயிறுல இந்த டைஜஷன் நடந்து அண்ட் குடல்ல இந்த ஊட்டச்சத்துக்களோட ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ தேவையில்லாத கழிவுகள் இதெல்லாமே பெருகுடல் வழியாக உடம்புல இருந்து கழிவுகளாக வெளியில போகுது. இந்த நல்ல ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே என்ன ஆகும்? திரும்ப லிவர்ல அப்சர்வ் ஆகுது. பிளஸ் பிளட்ல இருந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் இது டிரான்ஸ்போர்டேஷன் ஆகும். அதனாலதான் நம்மளுடைய காம்பியோட்டிக்ஸ் ப்ராடக்ட்ல ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லும் அப்படின்னா, நைட்டு பால் உரக்குத்தி வச்சோன்னா காலையில் என்ன ஆகுது? தயிரா மாறுது. தயிர் ஒரு பெஸ்ட் ப்ரோபயோட்டிக். ஸோ நம்ம செரிமானத்தை அதிகப்படுத்து. அதனால டெய்லியும் வந்து நம்ம உணவுல தயிர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் பிளஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட காம்பினேஷன்ஸ் நம்ம உடம்புல நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷன் ஈஸியா கொண்டு போக முடியும். ஸோ யாரெல்லாம் வெஸ்டீஜ் பிரைம் காம்பியோட்டிக்ஸ் எடுக்கலாம்? அன்றாட நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். நல்ல ஸ்டாமினா வேணும், பவர் வேணும், எனர்ஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பியோட்டிக்ஸ் எடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த காம்பியோட்டிக்ஸ் எடுக்கலாம். செரிமான சக்தி ஆர் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க காம்பியோட்டிக்ஸ் எடுத்துட்டு வரலாம். நேரத்திற்கு சரியான உணவு எடுக்காதவங்க முக்கியமாக காம்பியோட்டிக்ஸ் எடுக்கலாம். பிகாஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறையை முக்கியமாக நம்ம சரியான உணவு எடுக்காத பொழுது ஏற்படுது. அதிக தேய்மானத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் ஆர் கிரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு காம்பியோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், விட்டமின் டியோட டெஃபிஷியன்சினால எலும்புகள் ரொம்ப ஃபாஸ்டா தேய ஆரம்பிக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல காம்பியோட்டிக்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கு, அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் எடுக்கும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயுமே காம்பியோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். முக்கியமா குழந்தைங்க, ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்களோட ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதிகமாக இருக்கு.
சரியான உணவும் எடுக்கிறது இல்ல. அப்படியே உணவு எடுத்தாலுமே இன்னைக்கு எடுக்கக்கூடிய உணவுல பெருசா ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது இல்ல. அதே போல பசி இல்ல, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த காம்பயோட்டிக்ஸ். சரியான நேரத்திற்கு ஒரு சமச்சீரான போஷாக்கான உணவு எடுக்காம ஸ்கிப் பண்றவங்க அவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்சார்ப்ஷன் என்னதான் சாப்பிட்டாலுமே சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனா உடம்புல ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு. பிகாஸ் இந்த அப்சார்ப்ஷன் ரொம்ப புவரா இருக்கிறதுனால அந்த கண்டிஷன்ஸ்க்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். அதிக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை மேனேஜ் பண்றதுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பெண்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள், பிகாஸ் மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக டாக்டர்ஸ் கன்சீவ் ஆன ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் அயன் அண்ட் ஃபோலிக் கொடுக்கறதுக்கான ரீசனும் இதுதான். ஒன்று ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ரெண்டாவது இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதுக்காக. அதே போல காம்பயோட்டிக்ஸ் நம்ம கொடுக்கறதுனால மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்குது. இது பிரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ டெய்லி ரொம்ப ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். பிகாஸ் இது அப்சார்ப்ஷன், மேக்ஸிமம் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுனால ஸோ தேவையில்லாமல் அது கொழுப்பாக மாறாது. ஸோ லைஃப் லாங் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வந்தாலே போதும். காம்பயோட்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 450, 15 PV இந்த ப்ராடக்ட். அகைன் காம்பயோட்டிக்ஸ் இந்த ப்ராடக்ட்டும் 12 வயசுக்கு மேல ரெக்கமெண்ட் பண்ணலாம். பொதுவாக நம்ம என்னதான் உணவு டெய்லி எடுத்தாலும் சரி, இல்லை எத்தனை விதமான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்தாலுமே சரி, இது எல்லாத்தோடையுமே சேர்ந்து எஸ்பெஷலி ஆஃப்டர்நூன் டைம்ல லஞ்ச் முடிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் கேப் கொடுத்து ஒரு காம்பயோட்டிக்ஸ் நம்ம எடுத்தால் கூட அந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷன்ங்கிறது முழுமையாக இருக்கும். ஸோ நைட் எடுக்கிறத விட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு இல்லை லஞ்ச் முடிச்சு ஒரு காம்பயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனாலுமே அந்த டே ஃபுல்லும் நமக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இதெல்லாமே கொடுக்கக்கூடியது முக்கியமாக காம்பயோட்டிக்ஸ். ஸோ வெஸ்டீஜ் பிரைம்ல இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் வி, எக்ஸ்ட்ராக்ட் எஃப் அண்ட் பிரைம் காம்பயோட்டிக்ஸ், இதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் இந்த 4 pillars ஆஃப் குட் ஹெல்த் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதுல அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு பில்லர் இருக்கு. பிகாஸ் ஒருத்தர் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா 5 விதமான சப்ளிமெண்ட்ஸ் டெய்லி எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ பிரைம் கேட்டகரி இதுவும் 5வது பில்லராக நம்ம அட்லீஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால லைஃப் லாங் நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை குறைக்க முடியும். நாளைக்கு ட்ரைனிங் கிடையாது. சனிக்கிழமை காலையில 11:30க்கு வெஸ்டீஜ் பிரைம்ல இருக்கக்கூடிய அடுத்த 2 ப்ராடக்ட்ஸ் சீபக்தான் அண்ட் மெட்டாமைண்ட், இது 2 ப்ராடக்ட்டை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். Wish you all the success. Wish you well. Thank you so much.